ஓம் க்ரீம் பத்ரகாளி தாயே துணை. அன்பு சொந்தங்களே வணக்கம். ஸ்ரீதேவி பத்ரகாளி அம்மன் அருள்வாக்கு சக்தி பீடத்தில் ஸ்ரீதேவி அம்மா இப்போ பண்ணிட்டு இருக்க பரிகாரம் கண்டிஷ்டி உப்பு பரிகாரம். கண்டிஷ்டி உப்பு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம நல்லா வாழறத பார்த்து, நம்ம நல்லா வேலை செய்கிறத பார்த்து, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுறத பார்த்து, நாம் அடுத்தவங்களுக்கு நல்ல விதமாக உதவி பண்ணாலும் அதை பார்த்து பராமப்பட்டு பல பேர் வைக்கிற கண் பார்வையில் வைக்கிற டிஷ்டி தான் கண் டிஷ்டி பரிகாரம்னுவாங்க. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ண போனால் கூட நல்லா பண்ணிட்டு போயிருக்கனே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கண் டிஷ்டி பரிகாரம். இந்த கண் டிஷ்டியானது என்ன ஆகுனா, நாள் பட கொஞ்சமாக அதிகமாகி அதுவே உங்களுக்கு ஒரு தடை மாதிரி தோஷம் மாதிரி உருவாகிடும். கண் டிஷ்டி தோஷம் மாதிரி உருவாகிடும். உங்களுடைய காரியத்திலலாம் தடைகள் வரும். எதுலேயும் எடுத்த வேலை சட்டுன்னு முடிக்க முடியாது. காரிய தடைகள் வரும். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு கரெக்டான இடத்துக்கு போக முடியாது. தடைகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் உங்கள் கைக்கு வராது. அதில் தடை வரும். இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் நடக்கும். இதோடைய தாக்கம் உங்களுக்கு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நேரம் நல்லா இல்லாத போது, உதாரணத்துக்கு 7.5 சனி நடக்கும்போது, முதல் 7.5 விரையச்சனி, அடுத்த 2.5 முதல் 2.5 வருஷம் விரையச்சனி, அடுத்த 2.5 வருஷம் ஜென்மசனி, அடுத்த 2.5 வருஷம் பொங்கு சனி, அது இல்லாமல் அஷ்டமத்து சனின்னு ஒன்று இருக்குது, 7.5 சனி இல்லாமல். இந்த மாதிரி கெட்ட நேரங்களில் இந்த மாதிரி கண்டிஷ்டியானது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். கெட்ட நேரத்தோட இதுவும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய பாதிப்பை கொடுக்கும். உங்களுக்கு எந்த வேலையும் சரியாக நடக்காது. பண வரவு ரொம்ப தடைப்படும். கொடுத்த காசு வராது. எங்கே சும்மா சாதாரணமாக பேசினாலும் உங்களுக்கு சண்டை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த கண்டிஷ்டி உப்பு பரிகாரம். இந்த உப்பு பரிகாரத்தில் இந்த அரை மணி நேரம் அந்த பாதிக்கப்பட்டவர் நிற்கணும். அதை தான் ஸ்ரீதேவி அம்மா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க நிற்கணும். அது ஒரு சில பேருக்கு ஒரு விதமான மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அப்போ நிற்கும்போது ஸ்ரீதேவி அம்மா மந்திரங்கள் சொல்லுவாங்க. அந்த மந்திரங்கள் சொல்லும்போது அவங்க கண்டிஷ்டி அவங்க உடம்புலேருந்து விலகி போகிறத, அவங்க உருவத்திலேயே விலகி போகிறத நல்லா நம்ம உணர்வோம், பண்ணுறவங்க உணர்வாங்க. ஆனால் ஸ்ரீதேவி அம்மாவுக்கு அவங்களுக்கு அந்த கண்ணில் நல்லாவே தெரியும். முடிச்சிட்ட உடனே அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது, நான் பண்ணும்போதே நான் பார்த்தேன், இப்படி விலகி போகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இது பண்ணதுக்கப்புறம் இந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டவங்க உடம்பு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி பாடி வெயிட் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுலேயே அவங்க தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து அவங்களுடைய வேலைகளில் மாற்றம் இருக்கும். அவங்களுக்கு பணம் வரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. சரிங்களா? நன்றி.